Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBSE class 12 physicsல electric field intensity due to a dipole on axial line அதான் ஓகேவா. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி electric field intensity அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சும்மா ஒரு பிரீஃபாக சொல்லிடுறேன். ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த சார்ஜ் மேல பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சார்ஜ் என்னன்னா ஃபோர்ஸை கொடுக்கலாம். இந்த சார்ஜ்லேருந்து இந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சார்ஜும் பக்கத்தில் இருக்கிற வேற சார்ஜ் மேலே என்ன கொடுக்கலாம்னா ஃபோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ that force will travel in all directions. எல்லா டைரக்ஷன்லையும் போகும். n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், நிறைய ஃபோர்ஸஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கும். இந்த சார்ஜ் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற சார்ஜ்லேருந்து ஃபோர்ஸு இந்த சார்ஜ் மேலே ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி இந்த மாதிரி போகிற இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாலாம் போகாது, எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ட்ராவல் ஆகும். ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோ ரேஞ்சுக்கு ட்ராவல் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒரு ஃபார்முலா பேசிஸில் சொல்கிறது இருந்தால் E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைட் பை Q0, அதாவது ஃபோர்ஸ் பெர் சார்ஜ், யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது ஏன் அதை வெக்டாரில் போட்டிருக்கோம் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் ஹாஸ் மேக்னிடியூட் ஹாஸ் லெஸ் டைரக்ஷன், ரெண்டுமே இருக்கிறதுனால. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோ. ஓகேவா. ஸோ இங்கே என்ன பேசுகிறோம்னா டியூ டு டைபோல் அப்படின்னு சொல்கிறாங்க. டைபோல் அப்படின்னா என்னன்றதுனா இப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன் அப்படின்றாங்க. ஸோ முதல்ல எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு தெரிஞ்சாலும் ஆக்சியல் லைன் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைபோல் அப்படின்னா என்னன்னா இங்கே பாருங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ரெண்டுமே the positive and negative charges are separated by a certain distance. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இங்க பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2L அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல். அவ்வளோதான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை, அதாவது இன்னும் கரெக்டாக சொல்றதா இருந்தால் என்ன சொல்லலாம் அப்படின்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். இந்த ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஈக்குவல் சார்ஜஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 4 கூலும்ன்றதுன்னா இது என்னவா இருக்குன்னா -4 கூலும் இருக்கும். இது நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், மைனஸ் அங்கேயும் ப்ளஸ் அங்கேயும் கூட மாற்றி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் போகும். ஆனால் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இஸ் there should be two equal and opposite charge. ரெண்டுமே என்னவா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும், பட் ஆப்போசிட்டா இருக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கணும். and the distance should be 2L. இதுதான் என்னன்னா டைபோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ பாருங்க, நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஒரு டைபோல்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க அப்படின்னா ஆன் ஆக்சியல் லைன் அப்படின்றாங்க. அப்படின்னா ஆக்சியல்னா இப்போ இதுதான் டைபோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட ஆக்சஸ் தான் இது. ஒரு ஆக்சஸ் ஹரிசாண்டலா போகுது இல்லையா. ஸோ அதனால ஆக்சஸ் லைன். இந்த ஆக்சஸ் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில டாட்டட் லைனா போட்டிருக்கேன் இல்லையா. இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆக்சியல் லைன் அப்படின்னு. இப்போ இங்க டாட்டட் லைன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இங்க எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா ஆக்சியல் லைன் அப்படின்னு. இந்த ஆக்சியல் லைன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கு, டெஸ்ட் சார்ஜ் Q0 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சு இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா. ஏன் இந்த டெஸ்ட் சார்ஜ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு சார்ஜ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளஸ் Q இருக்கிற சார்ஜ் மேலே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது, இல்லை இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பேரிசனுக்கு எப்பவுமே ஒரு சார்ஜ் தேவை இல்லையா. அந்த கம்பேரிசனுக்காக நம்ம கொண்டு வர சார்ஜ் தான் என்னன்னா Q0 அப்படின்றது. இதை டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரலாக. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குது, இது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது மேல டெஸ்ட் சார்ஜ் மேல, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கொடுக்குது. ஓகேவா. ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன். இந்த ஆன் ஆக்சியல் லைன்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் நம்ம எங்க வைக்கிறோம் அப்படின்றது. நான் எங்க வச்சிருக்கேன் பாருங்க டெஸ்ட் சார்ஜ், இட் இஸ் ஆன் த ஆக்சியல் லைன், ஆக்சியல் லைன் மேல இருக்கு. இப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, டயக்ராம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸி. ஓகேவா. இப்போ இந்த டயக்ராம்ல ஆல்ரெடி சொன்னேன், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை சர்டன் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா 2L. இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சுன்னா அதை என்ன வச்சுக்கோன்னா O அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க L. ஏன்? பிகாஸ் இது 2L அப்படின்னா சென்டர் பாயிண்ட்னு வச்சாலே என்ன மீனிங், அது இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா பிரிச்சுக்கணும், ஈக்குவல் ஆஃப் டிஸ்டன்ஸாக பிரிச்சுக்கணும். அப்போ இந்த பக்கம் ஒரு ஆஃப் இருக்கும், இங்கே ஒரு ஆஃப் இருக்கும். அப்போ இந்த ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் L, இன்னொரு ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா L. பிகாஸ் 2L ரெண்டா பிரிச்சா L. ஓகேவா. ஸோ இதான் இங்கே போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஆக்சியல் லைனோட எண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கேன்.
ஆக்சியல் லைனோட எண்டில் டிஸ்சார்ஜ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஓவர் இல்லையா, அதுலேருந்து இந்த டிஸ்சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடம் ஏ, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடம் பி, இந்த டிஸ்சார்ஜ் இருக்கிற இடம் பி. ஓகேவா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இங்கே அந்த நம்ம என்னென்ன டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஓலேருந்து பி வரைக்கும் இருக்கிறது ஓபி ஈக்குவல் டு எவ்வளவு ஆர். அது போட்டாச்சு. அடுத்து ஏபி, ஏபிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது 2L. நெக்ஸ்ட் ஓஏ ஓபி, இது ரெண்டுமே என்னன்னா எல். எங்க இருக்கு ஓஏ பாருங்க, ஓஏ ஓஏ கொடுக்கலாம், இல்லை ஏஓ எப்படி வேணாலும் கொடுங்க. ஓஏவோட டிஸ்டன்ஸும் எல் தான், ஓபியோட டிஸ்டன்ஸும் எல் தான். அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது டயக்ராம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிப்போம். ரெண்டு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஏன் ரெண்டு விதமான? இந்த ப்ளஸ் கியூ ஃபர்ஸ்ட் கியூ நாட் மேலே கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அதுதான் நான் வந்து என்ன எடுத்துக்கேன்னா E1 அப்படின்னு ஜெனரலாக ஈன்னு சொல்லுவோம். இந்த வெக்டார் இங்கே வெக்டார் ஃபார்மில் போட போகிறது நம்ம நார்மலாக தான் போட போகிறோம். நம்ம E அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து என்னன்னா இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கிறதுனால E1 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த E1ஓட டைரக்ஷன் என்ன இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெக்டார் குவான்டிட்டின்றதுனால டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுவும் பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ். யாரையும் நான் கம்பேர் பண்ணுறேன்? பாசிட்டிவ் சார்ஜ் Q0 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? அப்போ இதுவும் பாசிட்டிவ் அப்படின்னா தே ஆர் லைக் சார்ஜஸ், அதாவது சேம் சார்ஜஸ். சேம் சார்ஜஸ் என்ன பண்ணுவோம்? லைக் சார்ஜஸ் ரிப்பல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரிப்பல் பண்ணிடுச்சுன்னா எங்கே போயிடும்? வெளியில் போயிடும். இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி போகும்? வெளியில் போயிடும். பிகாஸ் they both repel each other. அப்போ ரிப்பல்னா என்ன பண்ணுமா? இங்கேருந்து வெளியில் போயிடும். அப்போ அந்த சார்ஜ் நான் என்னன்னா வெளியில் போயிடும். இங்கே தான் ஆரோ மார்க் போட்டுருக்கேன். இந்த டைரக்ஷன் இருக்கும்போது இது மேலே ப்ளஸ் Q0 மேலே கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெளியில் போயிடும். நீங்கள் இங்கே தான் ஆரோ மார்க் போகணும் இல்லை, இங்கே கூட போட்டுருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி வந்து போவாங்க இடம் இல்லைன்றதுனால நான் அப்படி போட்டுருக்கேன். ஸோ இதோட மீனிங் என்னன்னா என்ன டைரக்ஷனில் இருக்குது, அதோட ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில், அதுதான் E1. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது E2 இஸ் நத்திங் பட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் Q0 மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். இது என்னது? நெகட்டிவ். இது பாசிட்டிவ். அப்போ நமக்கு கான்செப்ட் படி என்னது? அன்லைக் சார்ஜஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணுவோம்? அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ்னா அது என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஈச் அதர்னா திருப்பி யார் மேலே வந்துடும்னா -Q மேலே வந்துடும். அதுதான் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. Q0 மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். பட் அட்ராக்ட் ஈச் அதர்னா ஒன்று என்ன பண்ணிக்கும்? அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ அதை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுனா அந்த ஃபோர்ஸ் எங்கே வந்துடும்னா திருப்பி இப்படி ரிவர்ஸ்லேயே வந்துடும். யாரை நோக்கி வந்துடும்? -Q நோக்கி வரும். இதுவும் அட்ராக்ட் பண்ணிக்குது. இப்படி வந்தால் தான் அட்ராக்ட்னு சொல்ல முடியும். ஒருவேளை வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரிப்பல்னா இப்படி போய்டும், இந்த பக்கம் வெளியில் போய்டும். இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ்னா தள்ளி விடும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணாது? Q0 தள்ளி விடாது. ரெண்டு என்ன பண்ணுவோம்? அட்ராக்ட் பண்ணிக்குவோம். அதனால இப்படி வருது. ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா E2. இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ இது E2, E1, E2 ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து அந்த E1 அப்படின்றத டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பேன். E1ன்றது என்னன்னு பாருங்க, EFI எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அ டைபோல் பை ப்ளஸ் Q ஆன் Q0. அதாவது Q வந்து Q0 மேலே கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான் E1. E2ன்றது -Q Q0 மேலே கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான் என்னன்னா E2. இப்போ அது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நமக்கு கூலம்ஸ் லா தெரியும் இல்லையா? கூலம்ஸ் லா நமக்கு என்ன சொல்லுது ஆக்சுவலாக அப்படின்னா, இதுலேருந்து இந்த கூலம்ஸ் லா முதல்ல ஏன் சொல்கிறேன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நெட்ன்றது நத்திங் பட் என்னன்னா இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரெண்டுத்துக்கும் நெட்னா டோட்டல் இல்லை அது சம்மரைஸ்டு வேல்யூ. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எப்படி ஆட் பண்ண போகிறோமா சப்ராக்ட் பண்ண போகிறோமான்றதை நம்ம எதோட ஹெல்ப்போட இந்த கூலம்ஸ் லாவோட ஹெல்ப்போட கண்டுபிடிக்கணும். அதுதான் ஓகேவா? இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை கூலம்ஸ் லா நமக்கு என்ன சொல்லுது பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த சார்ஜ் இல்லையா? Q1 × Q2லாம் போடுவோம். ஜெனரலாக Q2 வச்சுக்குவோம். சார்ஜ் directly proportional to the charge, but inversely proportional to யாருன்னா the distance between the charges. Rன்றது என்னது? ரெண்டு சார்ஜ் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ். இப்ப ஃபோர்ஸ் inversely proportional to the distance அப்படினா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். பிகாஸ் என்னது? இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று குறைஞ்சிரும். அதுவே ஃபோர்ஸ் குறைஞ்சதுன்னா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியில் யார் பெரியவன்னு கண்டுபிடிக்கணும். யார் பெரியவன்னா யார் கிரேட்டர் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதை ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E1, E2 இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்றது என்னன்னா E1 + E2. அதாவது E1 E2 என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும்.
ஓகேவா? எப்போ இஃப் போத் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிஸ் ஆர் இன் சேம் டைரக்ஷன். ஆனால் இங்கே பாருங்க, இது ஈவன் இந்த டைரக்ஷன் இருக்குது, E2 ஆப்போசிட்ல இருக்குது. அப்போ இஃப் போத் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிஸ் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா we have to subtract one electric field from another electric field. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணுறதுன்றது தான் டவுட் நமக்கு. அதாவது E2லேருந்து E1 சப்ராக்ட் பண்ணுமா, இல்லை E1லேருந்து E2 பண்ணுமா? அதுக்கு தான் நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறோம்னா கூலம்ஸ் லா. ஸோ கூலம்ஸ் லாவில் நம்ம இது என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இப்போ E1 அப்படின்றது ஃபோர்ஸ்ன்றது ஏன் இங்கே ஃபோர்ஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது நத்திங் பட் என்னது ஃபோர்ஸ். அதனால தான் கூலம்ஸ் லாவும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த E1ன்றதோட ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்க, இந்த டைரக்ஷனில் இருக்குது. E1ன்றது யார் ஆக்சுவலாக ப்ளஸ் Q0 மேலே கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நான் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கிறேன். ப்ளஸ் Q0 மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். அப்போ ப்ளஸ் Q0 மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் E1. அதே மாதிரி மைனஸ் Q0 மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் E2. இப்போ இது ரெண்டுல யாரோட டிஸ்டன்ஸ் கம்மின்னு பாருங்க. டிஸ்டன்ஸ்னா என்னன்னா ப்ளஸ் Qக்கும் Q0க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக, ஐ மீன் அது கம்மியா அதிகமாக கம்மியாக வரும். ப்ளஸ் Qக்கும் Q0க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியா, இல்லை மைனஸ் Qக்கும் Q0க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியா? இங்கே பாருங்க, மைனஸ் Qவும் Q0க்கும் இங்கே இருக்குது, ப்ளஸ் Qவும் Q0க்கும் லென்த்தியாக இருக்குது. இப்போ யாரோட டிஸ்டன்ஸ் அதிகம்? ப்ளஸ் Qக்கும் Q0க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அதுதான் யார்? E1. அது யாரை ரெஃபர் பண்ணுது? எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு? E1. மைனஸ் Qவும் Q0க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அது யாரை ரெஃபர் பண்ணுது? E2. அப்போ இது ரெண்டுல யார் கிரேட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, இப்போ பாருங்க, E1 தான் ஆக்சுவலாக வந்து E1 ஹேஸ் ஃபோர்ஸ் கம்மியாக போட்டுருங்க. அப்படின்னா Fனா என்னன்னா ஃபோர்ஸ். அப்படின்னா என்னது? E1ஓட ஃபோர்ஸ் கம்மி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் எதை வச்சு சொன்னேன் E1ஓட ஃபோர்ஸ் கம்மி? பிகாஸ் E1ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸில் நடுவில் நடக்கிற ஃபோர்ஸ் இல்லையா? நமக்கு பாருங்க என்ன சொல்லுது, ஃபோர்ஸு கம்மியான டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் Qக்கும் Q0க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் யார்? E1. அந்த E1க்கு என்னது? ஃபோர்ஸ் கம்மி. அடுத்து E2 போவாங்க. E2ன்றது என்னது? மைனஸ் Qக்கும் Q0க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸு. அப்போ மைனஸ் Qக்கும் Q0க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மினா ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ E2ஓட ஃபோர்ஸ் அதிகம். புரியுதா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகம்? E1ஆ E2ஆ? E1 கிரேட்டரா E2 கிரேட்டரான்னு கண்டுபிடிக்கணும். எதை வச்சு? டிஸ்டன்ஸ். பாருங்க, E1ஓட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் Qலேருந்து Q0 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அது டிஸ்டன்ஸ் அதிகம். டிஸ்டன்ஸ் அதிகம்னா என்னது? ஃபோர்ஸ் கம்மி. அப்போ E1ஓட ஃபோர்ஸ் கம்மி. அதே மாதிரி E2க்கு பார்க்கும்போது மைனஸ் Qலேருந்து Q0க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ யார் கிரேட்டர்னு பார்த்தா E2ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால E2 இஸ் கிரேட்டர் தென் E1. E2 இஸ் கிரேட்டர் தென் E1. புரியுதா இந்த கான்செப்ட்? ஏன் E2 கிரேட்டர்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது? ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க கிரேட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் யாருக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது? E2க்கு தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் E2 இஸ் கிரேட்டர் தென் E1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எது கிரேட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். நான் எதுக்கு சொன்னேன்? பிகாஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும். இங்கே என்னவா இருக்குது? ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டை மைனஸ் பண்ணணும். அப்போ நான் எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணுன்றது எப்படின்னா, பெரிய வேல்யூலேருந்து தான் சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இதில் பெரிய வேல்யூன்றது யார்? E1ஆ E2ஆ? E2 இஸ் கிரேட்டர் தேன் E1. அப்போ E2லேருந்து தான் நான் E1ஐ மைனஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான் Eனா என்னன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும்னா E2 மைனஸ் E1 கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ஓகே. ஸோ அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே வரும். இப்போ நான் E1க்கு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை நம்ம ஜென்ரலாக எப்படி ஃபார்முலா சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலா போடுறேன். இதே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டெரிவேஷன் முன்னாடியே இருக்குது உங்களுக்கு. அந்த டெரிவேஷன் படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோர்ஸ் சார்ஜ். இந்த இடத்துல என்ன வரும்னா, சோர்ஸ் சார்ஜ் யாருன்றது டெஸ்ட் சார்ஜ் எடுக்கக்கூடாது. சோர்ஸ் சார்ஜ் டிவைடட் பை 4πε0 இன்ட்டு L ஸ்கொயர். Lன்றது நத்திங் பட் என்னன்னா the distance, அதாவது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் L ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? E1ன்றது என்னது? இங்கே இருக்குது இல்லையா? அப்போ E1 ஓட வேல்யூ என்னன்னா சோர்ஸ் சார்ஜ் யாருன்னு பாருங்க, ப்ளஸ் Q. அப்போ ப்ளஸ் Q டிவைடட் பை 4πε0 அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Lன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ். அதாவது யாரையும் கம்பேர் பண்ணுறோம்? ப்ளஸ் Qவையும் Q0ஐயும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் Qக்கும் Q0க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபார்முலாவில் இங்கே வரணும். E1 போடும்போது வரணும்.
q divided by 4 pi epsilon naught அப்படி இருந்துச்சு. ஆனால் L அப்படியே போட்டுக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம யாரையும் கம்பேர் பண்ணுறோம் ப்ளஸ் q q நாட் அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து p வரைக்கும் இப்படி டிஸ்டன்ஸ் ஆர். ஆனால் நமக்கு எது வரைக்கும் வேணும், ப்ளஸ் q வரைக்கும் வேணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறோம், L. அப்போ இது ஆர், இது ஒரு L. அப்போ ஆரையும் எல்லையும் ஆட் பண்ணிட்டா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போ அதுதான் என்னன்னா ஆர் ப்ளஸ் எல். இந்த எல்லோட வேல்யூ இந்த இடத்துல என்னன்னா ஆர் ப்ளஸ் எல். அப்போ எல் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டுருக்கோம். ஏபியோட டிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் எல். ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது ஒரு எல், இது ஒரு ஆர். ஸோ ஆர் ப்ளஸ் எல் அப்படி போட்டுருக்கோம். இங்கே டைரக்ஷன் அலாங் ஏபி அப்படின்னு போட்டுருக்கோம். அப்படின்னா என்னன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன டைரக்ஷனில் போகுது, என்ன டைரக்ஷனில் போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நமக்கு E1 எந்த டைரக்ஷனில் போகுது, ஏபி ஏலேருந்து எதை நோக்கி போகுதுன்னா பி நோக்கி போகுது. அதான் லாங் ஏபி. ஏலேருந்து எதை நோக்கி பி நோக்கி போகுது. அதான் ஏபி. ஓகேவா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 2 E2 ஓட வேல்யூ. E2ன்றது யாரு, மைனஸ் q நாட் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ அதுக்கு என்ன வரும்னா எகெயின் சோர்ஸ் சார்ஜ். ஆனால் இங்கே நான் மைனஸ் q போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஃபார்முலாவில் நான் q போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா பிகாஸ் சார்ஜை நம்ம எடுக்கும்போது irrespective ஆஃப் த சைன், அது மைனஸாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வேலை தான் எடுக்கணும்னா மாடுலஸ் போட்டு பாசிட்டிவாக தான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் q இருந்தாலும் நான் என்ன எடுத்துக்கிறேன், ப்ளஸ் q எடுத்துக்கிறேன். பிகாஸ் போத் ஆர் ஈக்குவல் பட் ஆப்போசிட் சார்ஜ். ஆனால் இங்கே வந்து நான் என்னன்னா பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. டிவைடட் பை 4 pi epsilon naught அப்படியே தான் வரப்போகுது. இந்த டிஸ்டன்ஸ் எல்ன்றது டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவேன், அந்த சார்ஜ் ஆர் ரெண்டு சார்ஜை கம்பேர் பண்ணுறோமோ அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். யாரையும் கம்பேர் பண்ணுறோம், மைனஸ் q-ஐயும் q நாட்டையும் கம்பேர் பண்ணுறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு டேரெக்டாக இல்லை. நான் எப்படி கண்டுபிடிக்க பாருங்க, இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆறு, இங்கே இருப்பாரு சென்டர் பாயிண்ட்லேருந்து மைனஸ் q வரைக்கும் இருக்கிறது எல். அப்போ இந்த ஆறில் இந்த எல்லை மைனஸ் பண்ணிட்டேன் பாரு, இந்த ஆறில் இந்த எல்லை மைனஸ் பண்ணிட்டா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சிரும். எதுலேருந்து மைனஸ் q-லேருந்து q நாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ ஆறில் இந்த டிஸ்டன்ஸ் எல்லை மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வர்றது தான் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸு. அதாவது இதுக்கும் இங்கேயும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இதுதான் என்னன்னா ஆர் மைனஸ் எல். ஆரில் எல்லை மைனஸ் பண்ணிட்டோன்னா கிடைக்கிறது தான் ஆர் மைனஸ் எல். அப்போ இந்த எல்லுக்கு பதிலாக நாங்கள் என்ன போடுறோம்னா ஆர் மைனஸ் எல் மறக்காமல் ஸ்கொயர் போடணும், ஹோல் ஸ்கொயர். ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நான் என்ன அலாங் பிபி அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னது, அதோட டைரக்ஷன் எங்கே பாருங்க, இதோட இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எங்கே போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ எங்கேருந்து எங்கே q நாட்லேருந்து இப்படி இந்த டைரக்ஷனில் போகுது. அதனால தான் பிலேருந்து பிஏ நோக்கி போகுது. ஸோ அலாங் பிபி அப்படின்னு போடுறோம். பிலேருந்து பிஏ நோக்கி போகுது. ஓகேவா. ஸோ இது E1 E2ஓட வேல்யூ. இங்கே E1 E2 அப்படின்னு போட்டோம். நம்ம இதை வச்சு என்ன சொல்கிறோம்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான் என்னது போடுறோம். E ஈக்குவல் என்ன சொல்லிப்போம், E2 மைனஸ் E1. அப்போ E2ஓட வேல்யூ வந்து யாரை மைனஸ் பண்ணுவோம்னா E1 தான் மைனஸ் பண்ணுவோம். அப்போ அதை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈயோட டைரக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அதோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எது கிரேட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோ அதோட டைரக்ஷனாக இருக்கும். இது ரெண்டுல யார் கிரேட்டர் ஆக்சுவலாக E1 E2வா, E2 தான் கிரேட்டர். அப்போ இதோட டைரக்ஷனில் தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் இருக்கும். அப்போ ஈயோட டைரக்ஷன் என்ன, இதே டைரக்ஷன் தான் கரெக்டாக போடும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன சொல்லுது, E2 மைனஸ் E1. E2ஓட வேல்யூ என்னது, q divided by 4 pi epsilon naught r minus l whole square minus q divided by 4 pi epsilon naught r plus l whole square. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கேல்குலேஷன் தான். ஓகேவா. ஃபிசிக்ஸ் பார்த்து இதோட ஓவர். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளோதான். இன்னும் கரெக்டாக சொல்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இப்போ கவர்மெண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பாருங்கள், எது காமனாக இருக்குது, q காமனாக இருக்குது, 4 pi epsilon naught காமனாக இருக்குது. அதை அப்படியே வெளில எடுத்துருக்கேன். q divided by 4 pi epsilon naught காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே ஒரே 1 நியூமரேட்டரில் 1 இருக்கும், டினாமினேட்டரில் r மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் அது மட்டும்தான் இருக்கும். நடுவில் என்னது மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்கும், இங்கே தான் q 4 pi epsilon naught எடுத்தாச்சு. அப்போ நியூமரேட்டரில் 1 மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் r ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் q டிவைடட் பை 4 pi epsilon naught இதை வெளியில் எடுத்த வேல்யூ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரும். உள்ள என்ன பண்ணுறோம் பாருங்க, we have to take LCM. ஏன், பிகாஸ் டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இல்லை. சேமா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே சப்ராக்ட் பண்ணலாம். பட் சேமா இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். LCMனா என்னது, இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதை இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதான் என்னது LCM ப்ராசஸ். அப்போ பாருங்க r ப்ளஸ் எல்லை இங்கே 1 கூட மல்டிப்ளை பண்ணால் r ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். அடுத்து r மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் 1 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா r மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர். நடுவில் என்ன சைன் இருக்கு, மைனஸ் சைன் போட்டாச்சு. டினாமினேட்டர் ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். r மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்டு r ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க, வெளியில் ஆல்ரெடி யார் இருக்கா, q டிவைடட் பை 4 pi epsilon naught.
இப்போ இதை பாருங்க r plus l whole square. r plus l whole square னா பார்க்கிறதுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு? a plus b whole square. அப்போ இந்த ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab அதான் ஃபார்முலா இல்லையா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க r minus l whole square. அது என்ன மாதிரி இருக்கு? a minus b whole square. அப்போ a square plus b square minus 2ab. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ண போறேன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு என்ன போடுறோம்? r ஸ்கொயர், ஏன்னா a க்கு பதிலா r, b க்கு பதிலா l இருக்கு. a க்கு பதிலா r, b க்கு பதிலா l இருக்கு. அப்ப r ஸ்கொயர் plus l ஸ்கொயர் plus 2rl, 2rl அப்படிங்கிறது 2rl வந்துடும். அப்புறம் நடுவில் என்ன செய்யுது? மைனஸ். மைனஸ் வந்ததுனால நீங்க பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இங்க நம்ம ரெண்டு ஒரே வேல்யூ தான் இருக்கிறத நம்ம நிறைய பிரிக்க போறோம். ஓகேவா? அதனால என்ன பண்ணிக்கிறேன்? பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்? r minus l னா a minus b whole square ஃபார்முலா. அப்ப என்ன வரும்? r ஸ்கொயர் plus l ஸ்கொயர் minus 2rl. ஏன்னா இங்க minus 2ab வருது. அப்ப என்ன வரும்? minus 2rl வரும். minus 2rl. அதை அந்த பிராக்கெட் மறக்காம க்ளோஸ் பண்ணிக்கணும். டிவைடட் பை, இப்போ யாரையும் மல்டிப்ளை பண்றேன்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போகும். அதை பண்ணி இப்போ பாருங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா, அதாவது a ஸ்கொயர் இன்டு b ஸ்கொயர் இப்படி இருந்ததுன்னா நான் அதை எப்படி எழுதிக்கலாம்னா a இன்டு b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏவுக்கும் ஸ்கொயர் இருக்கு, பிக்கும் ஸ்கொயர் இருக்கு, ரெண்டும் மல்டிப்ளை ஆகுதுன்னா அதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா ab ஹோல் ஸ்கொயர், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே பாருங்க, இதுதான் a மாதிரி, இந்த பிராக்கெட் a மாதிரி, இந்த பிராக்கெட் b மாதிரி. a ஸ்கொயர் பண்ணிருக்கோம், b ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் எப்படி போட்டுக்கலாம்னா a into b ஹோல் ஸ்கொயர். அப்ப இது a யாரு? r minus l, b யாரு? r plus l. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போடுறோம். புரியுதா? நீ தனித்தனியா ஸ்கொயர் இருக்கிறது ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன ஃபார்முலா பேசிஸ்ல இந்த ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலாவை தான் இத பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. q by 4pi epsilon காமனா வெளியில இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன் அப்படின்னா இத அப்படியே வச்சுக்கிறேன். இந்த r ஸ்கொயர், l ஸ்கொயர், 2r எல்லாம் அப்படியே வச்சிட்டு இந்த மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்றது இல்ல. ஏன்னா பிராக்கெட் இருக்கு இல்லையா? பிராக்கெட் இருந்தா நமக்கு ரூல் போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது? மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும். அப்ப மைனஸ் r ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் இது என்ன ஆயிடும்னா மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்னா பிளஸ் 2r லாம் மாறிடும். அப்ப இதுல பாருங்க யார் யாரெல்லாம் கேன்சல் ஆவா? r ஸ்கொயருக்கு மைனஸ் r ஸ்கொயர் கேன்சல், l ஸ்கொயருக்கு மைனஸ் l ஸ்கொயர் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னது ஆன்சர்? அது ரெண்டு கேன்சல்னா 0 ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரிமைனிங் என்னென்ன இருக்கு பாருங்க. இங்க ஒரு 2rl இருக்கு, இங்க ஒரு 2rl இருக்கு. சோ 2rl-லையும் 2rl-லையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4rl. 2rl ஆட் பண்ணா 4rl. ஜஸ்ட் x மாதிரி தான். rl x ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப 2x ஐ 2x ஆட் பண்ணா என்ன வரும்? 4x. அதே மாதிரி தான் 4rl வந்துச்சு. இப்போ இங்க டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு வேல்யூ 4rl இருக்கட்டும். இங்க டினாமினேட்டர் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது நான் பாருங்க. இன்னொரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அல்ஜிப்ரா ஃபார்முலா a + b * a - b equal to a square minus b square. இந்த ஃபார்முலா ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இது ஒரு a minus b into a plus b. அப்ப a minus b into a plus b எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ a minus b a plus b மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வரும்னா a square minus b square. அப்ப இதுல a-ன்றது யாரு? r ஸ்கொயர் மைனஸ் ஏன் போட்டாச்சு, b-ன்றது யாரு? l ஸ்கொயர். யார் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது, இந்த ரெண்டு பிராக்கெட்டையும் தான் இப்படி போடணும், இதையும் நீ தான் இப்படி போடணும். அப்ப வெளியில மறக்காம பவர்ல ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர் வேல்யூ தீட்டி போடுறோம். புரியுதா? இதை ரிப்பீட் பண்றேன். இந்த ரெண்டு பிராக்கெட்டை தான் நம்ம இங்க போட்டுருக்கோம். என்னன்னு போட்டுருக்கோம்? இந்த ரெண்டு பிராக்கெட்டை தான் இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இப்படி மாத்திரும். பவர்ல என்ன இருக்குது? ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர் மறக்காம இங்க போட்டுருக்கோம். இங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இது q by 4pi epsilon நாட் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி நியூமரேட்டர்ல யார் மட்டும் தான் வருவா பேலன்ஸ்? இது ஒரு 2rl ஆட் பண்ணா 4rl. இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே எடுக்கிறேன். r ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகே, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன்னா இந்த 4 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 × 2 ன்னு எழுதலாம் இல்லையா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 4ல இருக்கக்கூடிய ஒரு 2-வை யார் கூட சேர்த்தறேன்னா r கூட சேர்த்து 2r அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்னொரு 2-வை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா l கூட மல்டிப்ளை பண்ணி 2l அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்டு இன்னும் ஒரே ஒரு q இருக்கு, அந்த q இங்க போட்டேன். ஹோல் டிவைடட் பை எல்லாத்துக்கும் சேர்த்து டிவிஷன். அதாவது என்னன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எடுத்தோம். இந்த பார்ட்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன். டிவைடட் பை 4pi epsilon நாட் அப்படியே வரும். இங்க என்ன இருக்கு? r ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த பார்ட் மட்டும் நான் இப்படி பிரிச்சிருக்கேன். இதை ஏன் இப்படி பிரிக்கிறேன்னா நமக்கு எலக்ட்ரிக் டைபோலுக்கான ஃபார்முலா. எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது? p வெக்டார் ஈக்குவல் டு q இன்டு 2l அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சார்ஜர், அதாவது ஏதாவது ஒரு சார்ஜர் இந்த சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா நமக்கு கிடைக்கிறதுனா என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அதுதான் p வெக்டார் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல பாருங்க 2l இருக்கு,
Q இருக்குது 2L Q மல்டிப்ளை பண்ணிட்டா வர வேல்யூக்கு நான் என்னன்னு போட்டுக்கலாம் P வெக்டார்னு போடலாம். அப்போ அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிருக்கேன். இந்த 2R அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2L into Qக்கு பதிலாக நான் என்னன்னு போட்டுக்கலாம் P வெக்டார் அப்படின்னு போட்டுட்டு ரிமைனிங் டினாமினேட்டர்லாம் அப்படியே போட்டு. ஸோ இதுதான் ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட வேல்யூ. என்னது 2R into P வெக்டார் டிவைடட் பை 4 epsilon naught into R square minus L square whole square. அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. L is very much lesser than R அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை 2Lன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸு இந்த இருக்கிற ஆர்ன்ற டிஸ்டன்ஸோட ரொம்ப கம்மியாக இருந்தா அப்படின்னா இன்டெரக்டாக மீனிங் என்னன்னா இந்த ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப க்ளோஸாக நெருக்கி இருக்கு. இந்த வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூன்னு அர்த்தம். 12 வேல்யூ வந்து ரொம்ப சின்னது. அப்போ ரொம்ப சின்னதுன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் இருந்தால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னது டிஸ்டன்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ எல்லோட வேல்யூ என்ன வேணும்னா 0. அப்போ இந்த வேல்யூ எடுத்து நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். இதில் இந்த ஃபைனல் ஆன்சரில் டெரிவேஷனில் ஃபைனல் ஆன்சரில் அப்ளை பண்ணுறேன். அப்போ 2R into P வெக்டார் இதெல்லாம் அப்படியே தான் வரும். L இங்கே இருக்குங்க. அப்போ எல்லோட வேல்யூ என்னது 0 போட்டோம்னா R ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ R ஸ்கொயருக்கு நான் ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன வந்துடும்னா R பவர் 4 அப்படின்னு வரும். R பவர் 4 அப்படின்னு வரும். இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஒரு 2R இருக்குது, P வெக்டார் இருக்குது. அப்போ நான் இந்த ஆரையும் இந்த R4 கேன்சல் பண்ணேன், R பவர் 4 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும் R கியூப் அப்படின்னு வந்துடும். ஸோ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 into P வெக்டார் டிவைடட் பை 4 epsilon naught into R cube. சரி, ஏன் சார் இதில் சில பேருக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஸ்பெஷல் கேஸில். இதில் ஒரு சில பேருக்கு டவுட் வரும், இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ண முடியாதா அப்படின்னு. கேன்சல் பண்ணலாம், பட் தேவையில்லை. ஏன் அப்படின்னா 1/4 epsilon நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா, எனக்கு 1/4 epsilon naught அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 9 into 10 power 19 அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஒரு ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 2 epsilon naught வந்துடும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேல்யூ எடுக்க முடியாதுன்னா இந்த வேல்யூ அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக 9 into 10 power 19 இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 epsilon naught வச்சுக்கோம். மீதி ஏதாவது வேரியபிள்ஸ்லாம் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆன் ஸ்பெஷல் கேஸ். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன். ஓகேவா, இது கொஞ்சம் பெரிய டெரிவேஷன் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு டெரிவேஷன் வைஸும் ஹெல்ப் பண்ணும், as well as sums-க்கும் இது யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ hope you have learned something from this video. Thank you so much for watching. Have a great day. Bye.